அதுவும் இந்த கலாத்திய சபைக்கு எழுதும் போது பரிசுத்த பவுல் நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்ற ஒரு மனிதனாக இருந்தார். தமஸ்கு ரோட்டிலே தேவனாலே சந்திக்கப்பட்டவர் தான். அதுபாடு தேவனுடைய வெளிச்சத்திற்று தேவனுடைய பிள்ளைகளாக எண்ணப்பட்ட பேதுருவோடும் யோவானோடும் யாக்கோவோடும் அவர் ஐக்கியம் கொண்டிருந்தார். தேவன் இன்னும் அவரை பலப்படுத்தி பயன்படுத்தத்தக்கதாக அவர் என்ன செய்கிறார் என்றால் அரபி தேசத்துக்கு போகிறார். இதுதான் அந்த முன்னணி. அப்புறம் போய் 14 வருஷம் அங்க தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து தேவ சத்தியத்தை பெற்று தேவ அறிவிப்பினாலே அவர் இந்த மாதிரியான இடங்களுக்கு தேவன் அழைத்தார் என்கிற ஒரு காரியத்தை உணர்ந்து வருகிறார். அப்பொழுது கலாத்திய சபைகளில் சில சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. அதை அவர் தேவனுடைய சமூகத்துல வைத்து பார்க்கும்போது சில காரியங்கள் தவறாக இருந்ததை சுட்டி காட்டுகிறார். சகோதரத்திலே அந்த சபையின் மக்களுக்கு, சபை என்று சொல்லும் போது அது ஒரு சகோதரனுடைய ஐக்கியம், சகோதரிகளுடைய ஐக்கியம், தேவனை ஆராதிக்கிற ஒரு கூடும் இடம். இடம்ங்கும்போது கட்டடம் அல்ல, அங்கே கூடுகிற விசுவாசிகளுடைய ஐக்கியம். அப்படிதான் நம்ம சபை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கலாத்திய சபை என்று சொல்லும் போது, கலாத்தியர்கள் என்று சொல்லும் போது விசுவாசிகள், இந்த விசுவாசிகள் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசிகள் மத்தியில 14 வருஷம் அவர் ஊழியம் செய்து இந்த இடங்களுக்கு பார்க்கும் போது உள்ள குறைகளை பார்க்கிறார். ஏனென்றால் விசுவாசிகளை எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்த வேண்டும், கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக எப்பொழுதும் காணப்பட வேண்டும். இன்னும் நல்ல விதமாக சொல்லணும்னா, வாழ்க்கையில பேசுவதும் அதன்படி நடப்பதும் மிகவும் முக்கிய காரியம். இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். அப்படியெல்லாம் இருந்த போதிலும் கூட சின்ன 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 ப்ராப்ளங்கள், சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ், சின்ன சின்ன என்னன்னாக்கா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி கூட வச்சுக்கலாம். தவறான அபிப்பிராயங்கள் சகோதரர்கள் மேல அல்லது ஐக்கியத்தின் மேல அல்லது சபைகளின் மேல, அங்க கூடி வரக்கூடிய மக்கள் மத்தியிலே. ஏனென்றால் அது பல பிரிவுகள் இருந்தது, பல இன மக்கள் இருந்தார்கள், யூதர்கள், கிரேக்கர்கள் என்று பல இன மக்கள் இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வந்தோமோ அப்பொழுதே நாம் வித்தியாசமானவர்கள் என்பதை அந்த விசுவாசிகள் புரிந்து கொள்வதிலே கொஞ்சம் சிரமம் இருந்திருக்குது. அதுக்காக தான் முதலாவது தன்னுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு முன்பாக உரித்து காட்டுகிறார். இப்படி எல்லாம் இருந்தவன்னா, நான் ரொம்ப பாரம்பரியத்துல வந்தவன், எனக்கு அந்த பாரம்பரியம் உண்டு, அந்த செல்வாக்கு உண்டு, கமாலியன் பாதத்தில் இருந்த படிச்சவன், இதெல்லாத்தையும் அவர் சொல்லி என்ன செய்கிறார்னா, ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள் வரும்போது இதெல்லாம் நத்திங், இது ஒண்ணுமே இல்லை. அப்ப அதெல்லாம் அந்த பாரம்பரியம், அந்த பெருமை, அந்த சுய பெருமை, அந்த பக்தி வைராக்கியம், இதெல்லாம் என்னது? இட்ஸ் நத்திங். அவர் எப்ப அதை நத்திங்னு சொல்றாருன்னா, 2:20 அந்த வாஸ்தகம் போனவருமே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறான். நான் இப்ப பிழைத்து இருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ள, அவருக்காக பிழைத்திருக்கிறேன். அதுக்காக தேவனுடைய கிருபையை நான் பெற்றிருக்கிறேன். இன்னும் தூண்களாக எண்ணப்பட்ட பேதுருவுக்கும் யாக்கோவுக்கும் யோவானுக்கும் யூத மார்க்கத்திலே அமைந்த அநேக மக்களை ஆதாயம் பண்ணும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதன்படியே அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்து, புறஜாதிகள், அவர்கள் மட்டுமல்ல புறஜாதி மக்களும் கிறிஸ்தவண்டை வர வேண்டும் என்று வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப எல்லாரும் விசுவாசிகள். அப்ப நம்ம விசுவாசிகள் அப்படின்னு சொல்லும் போது அதான் நம்ம வாஸ்த வசனத்திலையும் நம்ம பார்க்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால்
ஆபிரகாமின் சந்ததி. அப்ப கிறிஸ்துவனுடையவர்கள் விசுவாசிகள், இனிமேல் அப்படி நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், அவங்க யார் அப்படிங்கிறத பவுல் இந்த அதிகாரத்தின் கடைசியிலும் அப்புறம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து கொஞ்சம் வேற மாதிரி சிந்திக்கிறார். கிறிஸ்துவினுடையவர்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறார். ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லும் போது ஆபிரகாமை குறித்து நாம் சொல்ல வேண்டுமானால் விசுவாசத்தின் தகப்பன், மூத்த சகோதரன் சொல்றது பெரிய விஷயம் இல்ல, அந்த அளவுக்கு விசுவாசம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாச மார்க்கத்தார் நம்ம எல்லாம் ஆபிரகாமின் சந்ததி. அது பேர்ல இல்ல, ஆபிரகாம் சந்ததிங்கிறது அந்த பேரு அதுல தம்பட்டம் அடிக்கிற அந்த ஒரு காரியம் இல்ல. கிறிஸ்துவுக்குள் எப்படி ஆபிரகாமின் சந்ததிங்கும் போது அந்த விசுவாசத்தை குறிக்கும். ஆபிரகாம்னாவே விசுவாசத்தை தான் குறிக்கும். 2-3 அதிகாரத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அதைத்தான் சொல்றாரு, பின்னாலேயும் அதை தான் சொல்றாரு. 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல தான் சொல்றாரு ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லும் போது அங்கேயும் 2 விதமான ஒரு காரியம் இருக்குது. ஆபிரகாமுக்கு அந்த சந்ததி எப்படி எல்லாம் வருது பாருங்க. சாராள் மூலமாக ஒரு சந்ததி வருகிறது. அதே போல ஆபிரகாமுக்கு அடிமை பெண்ணாகிய ஆகாரின் மூலமாக ஒரு சந்ததி வருகிறது. இந்த ஆகாரின் மூலமாக வந்த சந்ததி அல்லது ஆபிரகாமினுடைய குமாரன் இஸ்மவேல் ஆபிரகாமினுடைய வித்து தான், ஆபிரகாமுக்கு பிறந்தவன் தான். ஆனால் ஆகார் அப்படி அல்ல. ஆகார் சாராளினுடைய வேலைக்காரி, வேலைக்கு உதவி, வேலை செய்து உதவி செய்தவள். அவள் மூலமாக ஒரு பிறப்பு வருகிறது இந்த குடும்பத்திற்குள். விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் இஸ்மவேலை பெற்றெடுக்கிறான். முதலாவது மாம்சம் வெளிப்படுகிறது, அனுபவம் இல்லை. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தவன் தான் எவ்வளவோ வருஷமாக. ஈசாக்கு பிறப்பதற்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருஷத்துக்கு முன்னாலதான் இஸ்மவேல் பிறக்கிறான்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் அவர் அவசரப்படுறார். அவர் அவசரப்படுவதற்கு காரணம் சாராள், தன்னுடைய மனைவி. சாராளுடைய சொல் பேச்சை கேட்டுத்தான் தன்னை வேலைக்கார பெண்ணோடு சேர்ந்து ஆகாரோடு சேர்ந்து அவன் குமாரனை பெறுகிறான். அது ஒரு சந்ததி உருவாகிறது. இது மாம்சத்தை குறிக்கிறது, மாம்ச பிரகாரமான வாழ்க்கை குறிக்கிறது. ஆக ஆபிரகாமை போல நாம் விசுவாசத்தினாலே ரட்சிப்பை பெற்றிருந்தாலும் கூட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலேயும் ஐக்கிய வாழ்க்கையிலேயும் சபைகளிலேயும் மாம்சம் இன்றைக்கு உயிர் பெற்று மாம்சீகமாக போகிறது, மாம்ச சிந்தை வருகிறது. தேவனுக்கு ஏற்ற வழி சிந்தியாத ஒரு காரியம் இந்த நாட்களிலே சபைகளிலே இருக்கிறது, விசுவாசிகள் மத்தியிலே இருக்கிறது, வீடுகளிலே இருக்கிறது, பிள்ளைகள் மத்தியிலே இருக்கிறது, ஐக்கியங்களின் மத்தியிலே இருக்கிறது. பெரிய பெரிய டினாமினேஷன், சின்ன டினாமினேஷன் இருந்தாலும் பெரிய டினாமினேஷன் இருந்தாலும் மாம்ச சிந்தை, அது ஆகாரின் மூலமாக வந்த ஒரு சுபாவம், அது ஒரு நேச்சர். நமக்கு இந்த நேச்சர் டாமினண்டா இருந்ததுன்னா நாம் இன்னும் ரட்சிக்கப்பட்டாலும் கூட பரம எருசலேமை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் 4ஆம் அதிகாரத்துல நீங்க பின்னால பாத்தீங்கன்னா ஆகார் என்பவள் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சமானம் என்று சொல்லப்படுகிறது. நாம் பரம எருசலேமுக்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆபிரகாமன் சந்ததியிலே மாம்சத்தின்படி வெளிப்பட்டவன் தான் இஸ்மவேல். ஆனால்
அவன் ஆசீர்வதிக்கப்பட்டது, அவன் துஷ்டமானா இருந்தது எல்லாம் வரலாறு சொல்லுகிறது. இன்றைக்கும் அது கண்டினியூ ஆகுது. ஆகவே அவன் மாம்சத்தின் மூலமாக பிறந்தவன், மாம்ச சிந்தையினாலே வெளிப்பட்டு, மாம்சீக ஆலோசனை சாரால் கொடுத்தாள். ஆகார் முற்றும் மாம்சீகம் உள்ளவள், பிளஷ். ஆகவே அந்த ஸ்பாவம் தான் இருக்கிறது. ஆனா சொல்லும் போது இப்படி சொல்ற, இஸ்மவேலை கேட்டு என்ன சொல்லுவான்? நான் ஆபிரகாமினுடைய வழியில் வந்தவன், எங்க அப்பா ஆபிரகாம். அவர் என்ன சொல்லலாம்? இஸ்மவேல், நானும் ஆபிரகாமின் சந்ததி தான் சொல்லலாம், உலக பிரகாரமா சொல்லிக்கலாம். நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கேன். ஆனா நம்ம குடும்ப காரியமானாலும் சரி, நம்முடைய வேலை காரியமானாலும் சரி, நம்முடைய முடிவுகள் எடுக்கிறோம், குடும்பத்திலயோ சரி, வேலை ஸ்தலத்துல சரி, ஐக்கியத்துலனாலும் சரி, எத்தனையோ முடிவுகளை தினந்தோறும் நாம் எடுக்கிறோம். இதுல எத்தனை முடிவுகள், எத்தனை வழிகள் மாம்ச சிந்தையினாலே ஆட்கொள்ளப்பட்டு எடுக்கப்படுகிறது. நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும், நம்ம எப்படி இருக்கிறோம்னு பார்க்கணும். அதனால தெரியும், அந்த மாம்ச சிந்தை இருந்தா ஆவிக்குரிய வளர்ச்சி அங்க இருக்காது, அங்க வரலாறே வராது, வேதாந்தத்துல அதுக்கு பின்னால வராது. இஸ்மவேலை குறித்த அப்புறம் நம்ம பார்க்கணும், அந்த சந்ததி குறித்து பார்க்கணும்னா அது வேற இடத்துக்கு தான் அப்புறம் போகணும். அவன் மாம்சிகமான ஒரு உறவுனாலே வந்தான். அப்போ அந்த இஸ்மவேல் ஆபிரகாமோடு சரியான ஐக்கியம் கொண்டிருக்கவில்லை. காரணம், அவன் வாக்குத்தத்தத்தை வாக்குத்தத்தின்படி பிறந்தவன் யாரு அப்படின்னாக்கா, அதுதான் நம்ம கடைசி அந்த வசனத்துல வாசிப்போம். நீங்க வாசிங்க 3 அந்த கடைசி வசனம் இன்னொரு தடவை. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்ப வாக்குத்தத்தத்தின்படி நாம் பிறந்திருக்கணும். ஆபிரகாமனுடைய, நம்ம அப்பா ஆபிரகாம்னா, நம்முடைய முற்பிதா ஆபிரகாம் என்று சொன்னால், விசுவாசத்தின் தகப்பன் என்று சொன்னால், நாம் விசுவாசிகள் என்று சொன்னால், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா வாக்குத்தத்தத்தின்படி இருக்கணும். வாக்குத்தத்தம் என்பது என்ன? தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும், நீ வானத்தை அண்ணாந்து பார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உன்னை மிகவும் திரளாய் வர்த்திக்க பண்ணுவேன். இதெல்லாம் பாருங்க, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். புறப்படும் போதே ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் ஊர் என்ற தேசத்தை விருப்பம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். எல்லாம் வாக்கு தத்தம். அப்புறம் பின்னாலமா பார்க்கிறோம், 12 அதிகாரத்துக்கு முன்னால எல்லாம் எத்தனையோ தடவை பார்க்கிறோம், எத்தனையோ ஒவ்வொரு அதிகாரத்திலும் பார்த்துட்டே வர்றோம். ஈசாக்கு பிறக்கும் வரைக்கும் தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார், பிறக்கிற வரைக்கும் வாக்கு பண்ணிட்டே இருக்காரு, அப்புறமும் வாக்கு பண்றாரு. அப்ப தேவனுடைய வசனம் தான் நமக்கு வாக்கு தத்தங்களாக இருக்க வேண்டும். அதை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்ம தேவ வசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கையில, குடும்ப பிரச்சனையில 1000 பிரச்சனை வந்துட்டே இருக்கு, 1000 கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கு. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சகோதரருக்குள்ள வருகிறது. என்ன கணமனல, என்ன உயர்த்தல, நான் இப்படி நீ இப்படி, வெளி ஒருவேளை சொல்ல மாட்டோம், ஆனால் நம்முடைய வளர்ச்சி அதை காட்டிவிடும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் அவர்களுடைய வளர்ச்சி தனியா தெரியும், அவளுடைய சந்ததி தனியா தெரியும். ஏன்? எப்படி? ஈசாக்கு தியானம் பண்ண போனா, தன்னுடைய மணப்பெண்ணை தெரிந்து கொள்வதற்காக
ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்தான். ஆபிரகாம் அதெல்லாம் வழி நடத்துகிறார். சோ தேவனுடைய வார்த்தை நமக்கு இந்த நாட்களிலே இருக்கிறதான்னு பாருங்க. அதாவது நாம் தினம் பைபிள் வாசிப்போம், அதுல எல்லாம் தவற மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வார்த்தை நாள் முழுவதும் நம்மை வழி நடத்துகிறதா என்று பார்க்கணும். ஏதோ ஒரு பிரச்சனை வருது குடும்பத்துல, நான் என்ன செய்ய ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்ன ஆண்டவரே. கடந்த வாரத்துல எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு பிரச்சனை இல்ல, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கே அது ஒரு பெரிய டெஸ்ட் மாதிரி இருந்தது. அப்ப அதுல நான் குறைவா தான் இருந்தேன். ஒரு சின்ன காரியத்துல ஒரு சின்ன கோபம் மாதிரி வந்தது. இப்ப தேவன் கொஞ்ச நேரத்துல உணர்த்திட்டாரு, நான் இதுக்கு கோவப்பட்டிருக்க வேண்டியது இல்லையே, இதுக்கு நான் அவசரப்பட்டிருக்க வேண்டியது இல்லையே. அப்போ தேவன் உடனே தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வரும். நீ தேவனுடைய பிள்ளை, நீ விசுவாசி, நீ வாக்குத்தத்தன்படி பிறந்தவன், நீ இப்படி இருக்க கூடாது. அதெல்லாம் நிறைய பின்னால நிறைய அதை குறித்த வசனங்கள் வருகிறது. இப்போ நம்ம வாக்குத்தத்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை தினந்தோறும் அமைக்க வேண்டும். குடும்ப தலைவர்கள் தினந்தோறும் அமைக்க வேண்டும். வேத வசனத்தை வாசிப்பது மட்டுமல்ல, தியானிக்க வேண்டும். தியானிப்பது மட்டுமல்ல, அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் போது நாம் கவனமுடையவர்களாக இருப்போம், அல்லது கவனமுடையவர்களாக இருக்க நமக்கு அந்த ஆவியின் சிந்தை ஒடியாரும். நான் சொன்னேன் இல்லையா, என்னை உடனே ஆவியானவர் உணர்த்தினர். தேவ சமாதானம் கொஞ்ச நேரத்துல இல்லாம போனமா தெரியும். ஐயோ ஆண்டவரின் கண்ணீரோடு கிடப்பு. அனுதின வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. இந்த நாட்களை கடுமையாக பிசாசு விசுவாசிகளை மாம்சத்தின்படி வாழ வழி நடத்தி கொண்டிருக்கிறான். அதனாலதான் என்ன ஆகுதுன்னா, ஆவிக்குரிய வளர்ச்சி அங்கே இல்லை. ஈசாக்கு பாருங்க வளர்றார். ஈசாக்கு பாருங்க விதை தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஏன்? அவன் வாக்கு தத்தத்தின்படி வந்த ஒரு மகன். அப்ப வாக்கு தத்தத்தின்படி வரும்போது நாம சுதந்திரராகிறோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அந்த நாட்கள்ல ஆடு மாடு வச்சோ நிலபுலன்களை வச்சோ மாத்திரம் கணக்கிட்டாங்க அந்த நாட்கள். ஆனால் நம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வரும்போது அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது மட்டுமல்ல, தேவன் வாக்கு பண்ணினார், அதை நிறைவேற்றுவார். இது நம்ம புரிஞ்சுக்கணும், இதை நம்ம அனுபவிக்கணும். நம்ம சுதந்திரா இருப்போம், எவ்வளவோ சுதந்திரம். ஆனா ஒண்ணு, எந்த விதமான எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்டாலும் கூட, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக சுதந்திரர்களாக இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் உடனே அவர் செய்வதில்லை. ஒரு வீட்டுல குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த வீட்டுல அந்த குழந்தைக்கு முதல்ல அடிமை மாதிரிதான் நடத்துவாங்க. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா அது ஒரு தருதலையா போயிடும் குழந்தை. தேவன் அதுக்குன்னு ஒரு காலத்தை நேரத்தையும் வரும்போது தகப்பன் அதுக்கான உரிமைகளையும் மற்ற காரியங்களையும் பொறுப்புகளையும் கொடுப்பார். அதெல்லாம் 4ஆம் அதிகாரத்துல நிறைய இருக்கு. இந்த காரியங்கள் தேவனுடைய வளர்ச்சி குறைபடும் போது பரிசுத்த பவுல் மிகவும் கவலைப்படுகிறார். கலாத்திய சபையிலே மாம்ச காரியங்கள் அதிகமாகவும் ஆவிக்குரிய காரியங்கள் வளர்ச்சிகள் குறைவா இருந்துச்சு. அன்பு இல்லாம போயிடுச்சு. அன்பு தேவையான அன்பு இல்ல, உண்மையான அன்பு இல்ல. தேவையான அன்புங்கிறத காட்டிலும் உண்மையா தேவன் நேசிக்கிற நேசம் சகோதரத்திலேயோ அல்லது சபையிலேயோ ஐக்கியங்களிலேயோ அங்க காணப்படல. பரிசுத்த பவுல் முன்னால ஒளி செஞ்சாரு. அந்த இடத்துல நீங்க நிறைய வசனத்தை எடுக்கலாம். நான் சுவிசேஷம் சொல்ல வரும்போது என்னை எப்படியெல்லாம் நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, உங்க கண்களை பிடுங்கி எனக்கு தரணும்னா கூட ரெடியா இருந்தீங்களே. லிட்டரலா பேசுறேன், உலக பிரகாரமாவே பேசுறேன். உங்க கண்களை பிடுங்கி எனக்கு தரணும்னு நினைச்சா கூட நீங்க தந்திருப்பீங்க. அப்படி இருந்தீங்களே, இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? சகோதரர்களே, நம்ம இதையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தேவனுக்காக எதையும் நம்ம கொடுக்கறோமா? நம்முடைய கண்களை கொடுக்கறோமா? கண்களை கொடுக்கறோம்னா பிடுங்கி கொடுக்கறத பத்தி நான் சொல்ல,
உங்கள் கண்களிலே கண்ணீரோடு ஆத்துமக்கால ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்ண முடியுதா? கண்கள் வறண்டு போச்சா? கண்களிலே நீர்த்தாரைகளை போல் வருகிறதா? வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியினாலே என் கண்களிலிருந்து நீர் தாரைகள் ஓடுகிறது என்று சொல்லுகிறாரே. நீ எழுந்து ராஜாமத்திலே கூப்பிடு, நதியளவு கண்ணீர் விடு. இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள். இதெல்லாம் ஆவிக்குரிய வளர்ச்சி. இதுதான் சுதந்திரவாளி செய்யணும். இதுதான் ஆபிரகாம் சந்ததி. ஆபிரகாம் விசுவாசத்தின் சந்ததி வளரணும். நீங்க நான் அப்படி வளர்றோமா, வந்திருக்கிறோமான்னு பாருங்க. ஏதோ நம்ம அட்டன் பண்றது பெரிய விஷயம்தான். ஆனா தேவன் நம்ம எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கிறார், பாதுகாப்பா வச்சிருக்கார், ஆசீர்வாதமா வச்சிருக்காரு, தேவைகளை சந்திக்கிறார், சுகத்தை கொடுக்கிறாரு, பலத்தை கொடுக்கிறாரு, ஆபத்துல தப்பு வைக்கிறாரு, எவ்வளவு காரியம் செஞ்சிருக்காரு. அப்ப நீங்க நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்ன கொடுக்குறோம்? கொடுக்குறோம்னா நான் பணத்தை குறிச்சோ மற்றதை குறிச்சோ சொல்லல. மறுபடியும் மாம்சத்தின்படி யோசிக்க வேண்டாம். நம்முடைய நேரம் உலகத்துக்காக, கம்பெனிக்காக, ஸ்கூலுக்காக, காலேஜுக்காக, ஒரு ஆசிரியரனா இருந்தனா ஆசிரியர் வேலையை செய்யும் போது எவ்வளவு வேலை செய்யணுமோ செய்யணும். கூடுமானம் தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் கூட செய்யணும். ஆனா கர்த்தருடைய வேலைன்னு வரும்போது எப்படி இருக்கிறோம்னு பார்க்கணும். எனக்கு அந்த வேலை இருக்கு, எனக்கு இந்த வேலை இருக்கு, அதனால தான் வர முடியாது, அதனால தானே இந்த சொல்றாங்க இல்லையா. இப்போ நம்ம நம்முடைய கண்களை பிடுங்கி கொடுக்க கூடுமானாலும் கூட நம்ம செஞ்சிருப்போமே. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கலாச்சி சபையில 14 வருஷத்துக்கு பின்னால இந்த சபையெல்லாம் பார்க்கும்போது அந்த சபையின் சகோதரர்களையோ அந்த ஐக்கியத்தையோ அல்லது பெரியவர்களையோ சிறியவர்களையோ பார்க்கும்போது வளர்ச்சி குறைவா இருந்தது மாத்திரமல்ல, பின்வாங்குதல் அதிகமா இருந்தது. அப்போ நம்ம கர்த்தருடைய வசனத்தை பார்க்கும்போது கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னாக்க, அந்த ஐக்கியம் அல்லது அந்த சபை எந்த அளவுக்கு மோசமாயிடுச்சுன்னாக்கா, அவர் ரொம்ப கவலைப்படுற அளவுக்கு மோசமாயிருக்கு. வசனத்தை நீங்க வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ. 19 என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அப்போ இங்க ஒரு அடுத்த காரியத்தை சொல்ற, பின்வாங்கி போன ஒரு இருதயம் இருக்குது, வளர்ச்சி அடையாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, சோ கால்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆண்டவருடைய காரியங்களிலே ஜெபத்துல ஒரு அசட்டை இருக்கும், உபவாசத்துல ஒரு அசட்டை இருக்கும், தேவனுக்காக இதை செய்யணுங்கிறதுல ஒரு அசட்டை இருக்கும். செய்வோம், ஆனால் ஒரு கேர்லெஸ்ஸான இதோட உற்சாகமா செய்யணும். உற்சாக இருதயத்தோடு நம்ம கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்யணும். அதுதான் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு காரியம். எந்த அளவுக்கு நம்ம உற்சாகமா இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நம்ம ராஜாக்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஒரு ராஜாவை குறித்து சொல்லும் போது அவனுடைய இருதயம் கர்த்தருடைய வழிகளிலே உற்சாகம் கொண்டதுன்னு இருக்கு. கர்த்தருக்காக செய்யறதுல, கர்த்தருக்காக ஆலயத்தை கட்டுறதுல, சுத்திகரிக்கிறதுல, பலியிடுகிறதுல ராஜாக்கள்ல வருதும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு குடும்பத்தை நடத்துற காரியங்கள்ல, பிள்ளைகளை வழி நடத்துற காரியங்கள்ல, மனைவியை வழி நடத்துற காரியங்கள்ல, பேர பிள்ளைகளை நேசிக்கிற காரியங்கள்ல எந்த அளவுக்கு நம்ம உற்சாகமா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வரணுமே, இது குழந்தையா இருக்கு, இதுக்குள்ள கிறிஸ்து உருவாகணுமே, என் பையன் வாழ்க்கையில கிறிஸ்து உருவாகணுமே. சொல்றாரு, நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன்கிறார். அப்போ இட்ஸ் லைக் ரீபர்த், மறுபடியும் பிறக்கிற ஒரு காரியம் வேண்டியது இருக்கு. விசுவாசிகளா தான் இருந்தாங்க, ஆனால் விசுவாசத்தை விட்டு கிட்டத்தட்ட விலகின ஒரு பின்வாங்கி போன ஒரு காரியம். நம்ம இப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய ஆத்மாவை குறித்து தேவனுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
நம்முடைய பணத்தை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய நேரத்தை குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். குறைவு இருந்தா அதை நம்ம சரிப்படுத்தணுங்கிறதுக்காக ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்தை எல்லாம் சொல்றாரு. டெஃபினட்டா எனக்கு ஆண்டவர் உணர்த்தின காரியத்தை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். நான் இன்னும் தேவனுக்குள்ளாக எந்தெந்த காரியங்கள்ல இன்னும் கோளாறா இருக்கேன். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும்னா அநேகருடைய இருதயங்களிலே கிறிஸ்து மறுபடியும் உருவாக வேண்டிய ஒரு காரியமா இருக்குது. Are we ready to do the thing? தேவனுக்காக அல்லது நாம் மறுபடியும் பிறப்பதற்காக, புதுப்பிப்பதற்காக. அதை கொஞ்சம் வேற விதமா சொல்லணும்னா இன்னொரு இடத்துல பரிசு போல் சொல்லாரு, பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கும் வேண்டும். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அது என்னுடைய வாழ்க்கையில நான் கூட சரீர பிரகாரமா சொல்லலாம். முந்தைய அளவுக்கு வெளிச்சத்தில் உட்கார்ந்து பைபிள் எடுத்து வாசித்தாலும் கூட அவ்வளவு கிளாரிட்டி இல்லை. ஏனென்றால் பார்வையிலே மங்கல் இருக்கிறது. இந்த உலக கண்ணுல இப்படி மங்கு இருக்குது. ஆவிக்குரிய காரியங்கள மங்களா இருக்கமான்னு பார்க்கணும். அது நல்லது இல்லையே. ஏன்? நீங்கள் தான், நான் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எங்கெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும்? முதல்ல குடும்பத்துல எச்சரிக்கையா இருக்கணும். எப்படி எச்சரிக்கையா இருக்கணும்? பேசுறதுல எச்சரிக்கையா இருக்கணும். அன்பினால் நிறைந்து நம்ம பேசணும். அப்படியெல்லாம் இல்லாம போச்சு. கிட்டத்தட்ட இட் இஸ் ஆல்மோஸ்ட் மாம்சம் அப்படியே டாமினேட் ஆக ஆரம்பிச்சது. அதுதான் நம்ம கலாத்தியர் 5:19 பாருங்க, கிரியைகள் எல்லாம் வந்துச்சு பாருங்க. 3 டைப் ஆஃப் திங்ஸ் வந்துட்டே இருக்கும். மாம்சத்தை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. வெளியரங்கமா இருக்கு, சிலதெல்லாம் வெளியரங்கமா இருக்கு. முதல்ல சரீர பிரகாரமான பாவம், அது அப்படி நம்ம ஆவிக்குள்ள பார்க்கணும். ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்த்தால் விபச்சாரம் செய்தாயிற்று என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அதான் தேவனுடைய ஸ்டாண்டர்ட், இயேசு கிறிஸ்துனுடைய ஸ்டாண்டர்ட் அதுதான். மாம்சீக பாவம், மாம்ச சிந்தை, தேவ சித்தத்தை நாம் செய்வதிலே குறைவுபட தொடங்குறோம். அப்புறம் பாருங்க, பொருளாசை வந்துருது, பண ஆசை வந்துருது, வேற என்னென்னமோ வந்தது. அப்புறம் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வந்துருது, உறவுகள்ல பிரச்சனை வந்துருது. கணவன் மனைவிக்குள்ள உறவு, பிள்ளைகளோடு உள்ள உறவு, மற்றவங்களோடு உள்ள உறவு, சகோதரோடு உள்ள உறவு. பகை வந்துருச்சான்னு பாருங்க, கோபம் வருதான்னு பாருங்க, சண்டை வருதான்னு பாருங்க. அப்ப நம்ம கிறிஸ்துவனுடையவர்களான ஆபிரகாமின் சந்ததியா இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்துவ ஆனா எப்படி நம்ம லேபிள் பண்ணிக்கிறோம்னா, இஸ்மவேல் மாதிரி நம்ம கிளைம் பண்றோம். இஸ்மவேல் என்ன, நானே எங்க அப்பாவும் ஆபிரகாம் தான் சொல்ற மாதிரி இருக்கு. ஆகவே தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். பிரகாசமுள்ள மனக்கண்களை தர விரும்புகிறார். உங்க மனசுல உங்க கண்ணு எப்படி இருக்குன்னு பாருங்க, என் கண்ணு எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். முழு நேரம் 24/7 மாதிரிதான். தேவனுக்கே இடமில்லாம போயிட்டோம்னா மனசு எப்படி பிரகாசம் அடையும்? குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது தேவ சமூகத்துல வேதத்தை விரித்து வைத்து வாசிக்கணும். அப்படியே இந்த வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையில நடத்த உதவி செய்யணும். தனி ஜெபம் பண்ண பழகணும். அதுதான் ஆவிக்கு வளர்ச்சிக்கு அறிகுறி. அப்படி நம்ம இருந்தோம்னாதான் ஐக்கியத்துல அநேக ஆத்துமாக்கள் சேருவார்கள். சேருவார்கள்னு அர்த்தம், உங்களுடைய என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய சுத்திகரிப்பு. கட்டாயம் நம்ம சுத்திகரிக்கணும். அப்பதான் நம்ம மாம்சத்திற்கு ஏற்றபடி நடவாமல் ஆவிக்கு ஏற்றபடி நடக்க ஆரம்பிப்போம். இதே இதுல பரிசு போல் ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 1ஆம் வசனம் நினைக்கிறேன், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்போ இஸ்மவேலை போல மாம்சத்தின்படி போனா நாம் சுதந்திரரா இருக்க முடியும்.